ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு குளுகுளுன்னு சாப்பிட்றதுக்கு மலாய் ஸ்டஃப்டு மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டிலையே இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கெலாம் பிடிக்கும். இது பண்ணுறதுக்கு வெறும் 3 பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் சூப்பராக ஒரு குல்ஃபி ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் அடுத்து நான் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கு, தண்ணி எதுவும் சேர்க்காம கடைகளெல்லாம் ஃபுல் க்ரீமுன்னு விற்கும், அந்த பேக்கெட் தான் வாங்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மேங்கோஸை கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா மாம்பழத்தை நல்லா கழுவி வச்சுக்கணும். ஒரு பவுலில் போட்டு நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மாம்பழம் யூஸ் பண்ண போகிறேன். கழுவுனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே உள்ள மேல் பகுதி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த நடுவில் உள்ள கொட்டையை ரிமூவ் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் கத்தி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்பூன் வசதியாக இருக்குது அப்படின்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கத்தி வச்சு ட்ரை பண்ணேன், எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அடுத்தது நான் ஸ்பூனை வச்சு எடுத்து பார்த்தேன், ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்தது. இந்த மாதிரி ஸ்பூனை நல்லா உள்ளே இது பண்ணிவிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கொட்டை தன்னாலேயே வெளியே வந்துடும். ரொட்டேட் பண்ணும்போது அதில் உள்ள மேங்கோ பியூரேலாம் வெளியே வந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொட்டையை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உள்ள எல்லாமே வெளியே வந்துடுச்சு. இப்போ கொட்டையை வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி கொட்டையில் உள்ள அந்த மேங்கோஸையும் எல்லாத்தையுமே நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்துக்கணும். ஸ்பூன் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மேங்கோ, அதுக்குள்ளே திருப்பியும் அந்த மேங்கோ பூரைவை உள்ளே சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ லெவல் பண்ணணும். ஏன்னா அப்போனா தான் நமக்கு குல்ஃபி வெளியே மேங்கோஸும் சென்டரில் மலாயும் அழகாக வரும். இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பல்ப்பை எல்லாத்தையுமே. பாருங்கள், இப்போ நல்லா லெவல் ஆயிடுச்சு இந்த பல்ப்பு. இப்போ இது இருக்கட்டும். பால் பாருங்கள், நல்லா பாதி அளவு குறைஞ்சிருக்கு. வெளியே இருக்கிற ஆடையெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு உள்ளேயே அதை திருப்பியும் இது பண்ணுங்கள். அப்போனா தான் மலாய் சூப்பராக இருக்கும். நல்லா திக்காகணும், இன்னும் திக்காகணும். இருக்கட்டும், இதுக்கு சிம்லேயே போட்டு கொதிக்க விடுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 பாதாமை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு நான் மில்க் மெய்டு ஊற்றுறேன். நீங்கள் மில்க் மெய்டு இல்லாட்டினா கூட சீனி பயன்படுத்திக்கலாம். நான் மில்க் மெய்டு யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இன்னும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கால்வாசி அளவுக்கு 1/2 லிட்டர் பால் நல்லா கால்வாசி குறைஞ்சி வந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா திக்காக அந்த மாதிரி சுண்ட விட்டுறணும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும் ஒரு சைடு. இப்போ பாருங்கள்,
நம்மளோட 2 மேங்கோஸ் நான் எடுத்து இந்த மாதிரி லெவல் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு நம்மளோட மலாய். அதை வந்து இந்த மாதிரி கரண்டியில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து ஊற்றிக்கோங்க. கரண்டியோ இல்லை ஸ்பூன் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த இதில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த மேங்கோ வைக்கிறதுக்கு கீழே ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க. ஏன்னா மேங்கோஸ் வந்து அடியில் வந்து லெவலாக இருக்காது. அப்போ கீழே ஒரு டம்ளர் வச்சுக்கணும். இப்போ எல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மேல் பகுதி, அதை வந்து இந்த மாதிரி மூடி மாதிரி திருப்பியும் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இது இப்போ மிச்சம் உள்ள மலாயவும் வந்து நான் வந்து டம்ளரில் சும்மா ஊற்றி வச்சுருக்கேன். அதுவும் தனியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பூனில் இந்த மாதிரி ஸ்டிக் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 8 hours நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்ப்போம் நம்மளோட குல்ஃபி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக நல்லா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தொலியை வந்து பீல் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வெளியே இருக்க தொலியை வந்து இந்த மாதிரி பீல் பண்ணோம். இது அமுங்காது, ஏன்னா நம்ம நல்லா ஃப்ரீஸ் பண்ணியிருக்கனால நல்லா கட்டியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக பீல் பண்ணலாம். நம்ம பீல் பண்ணும்போது எங்கே இதாயிருமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எப்பயுமே வந்து மேங்கோஸ் வந்து நல்லா ரவுண்டாக இருக்க மாம்பழம் வந்து இதுக்கு ரொம்பவே சூப்பராக சூட்டபிள் ஆகும். நீளமாக இருக்கிற மாம்பழம்னா இதுக்கு வந்து ஸ்டஃப் பண்ண முடியாது. நான் அதனால தான் வந்து செந்தூரா மாம்பழம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிது. இப்போ இதை வந்து நல்லா பீல் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஷார்ப்பான நைஃபை வச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அகலத்துக்கு நல்லா கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்மளோட மலாய் ஸ்டஃப்டு குல்ஃபி எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நல்லா ஸ்லைஸாக சென்டரில் பார்த்தீங்களா மலாய், வெளியே வந்து மேங்கோஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு ஏதாவது குளுமையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.